கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே ஒரு வெல்லம் எடுத்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அடுப்பில் வந்து கரைய வச்சிட்ருக்கேன். பாகு காய்ச்சணும் சும்மா மெல்ட் ஆகிற வரைக்கும். இந்த பக்கம் வந்து 3 ஸ்பூன் வெந்தயம், 3 ஸ்பூன் கடுகு ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். எதுக்கு அப்படின்னா, இந்த உப்பு நார்த்தங்காய் இருக்கு இல்லையா, இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்குது, உப்பில் போட்டு காய வைக்கிற இந்த நார்த்தங்காய் அம்மா ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்தது. இதை வந்து நம்ம வந்து வெல்லம் போட்டு தாளிக்க போகிறோம். எதுக்குன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. சில பேர் வந்து நார்த்தங்காயில் அந்த கசப்பும் உப்பும் கலந்தது சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதுக்காக கொஞ்சம் வெல்லம் கலந்து நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. கைஸ், நம்ம நார்த்தங்காய் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிக்கலாம். இந்த நார்த்தங்காயை வந்து குட்டி குட்டியாக விதைய எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன். ஸோ கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து இந்த நார்த்தங்காயை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த உப்பு நார்த்தங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணேன். அதை வந்து சேர்த்துட்டு காரப்பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், வெறும் சில்லி பவுடர். தென் நம்ம வந்து அந்த வெந்தயம் கடுகு பொடிச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வெல்லம் வந்து காய்ச்சி எடுத்தோம் இல்லையா, கரையை விட்டுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். வெள்ளை பாகு சேர்த்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஊறுகாய். நான் வந்து பிஎட் பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து எடுத்துன்னு வந்தாங்க, என் கூட படித்த ஸ்டூடெண்ட்டு. அவங்க வந்து தான் எனக்கு இந்த ஊறுகாய் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எல்லோரும் காரம் போட்டு தாளிக்கிறது தெரியும், பட் நார்த்தங்காயில் வெல்லம் போட்டு பச்சடி மாதிரியே ஊறுகாய் பண்ணுறது அவங்க கொண்டு வரும்போது தான் எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம், புளிப்பு, அந்த இனிப்பு எல்லாம் சேர்ந்து. ஸ்வீட் பிடிக்கிறவங்களுக்கு இது பிடிக்குங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டோம். அவங்க எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் நான் வந்து இது ஃபஸ்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணேன். நல்லா தான் வந்தது, ரொம்ப வருஷம் முன்னாடி. ஸோ இப்போவும் அம்மா கொண்டு வந்ததுனால நான் இதை ரொம்ப நாள் பண்ணணுன்ட்டு இருந்தேன். ஸோ இந்த வெல்லம் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன். நம்மளோட நார்த்தங்காய் வெல்லம் போட்ட ஊறுகாய் ரெடி ஆகிடுது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி அண்ட் சேஃப். நான் இது ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன், ஏன்னா வாட்டர் கண்டென்ட் இருக்குது இல்லையா, நம்ம தண்ணியில் தான் வெல்லம் கரைச்சோம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.